ஒரே ஒருத்தர் தான் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். உதவித்தொகை மின்மிகை மாநிலம் திமுக இருக்கும்போது தெரியும், இங்க பார்த்தாலும் மின்வெட்டு அதை மாற்றியும் நம்ம அதுக்கு முன்னாடி விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசரி, மாணவர்களுக்கு காலனி முதல் மடிக்கணினி வரை எண்ணற்ற திட்டங்கள், வீடுகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், விலையில்லாத அரிசி என்று சொல்லிட்டே போலாம். ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அற்புதமான திட்டங்கள். குடிமராமத்து திட்டம் பெரியார் காலத்தில் கொண்டு வந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா பக்கம் தண்ணி குளத்துல எல்லா பக்கம் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணித்து விடுபட்ட திட்டங்களை போல மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை எழுச்சியான முறையில் ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினர், அதே போல நம்முடைய ஒன்றிய செயலாளர், 2 ஒன்றிய செயலாளர்கள், அதே போல அத்தனை 3 ஒன்றிய செயலாளர்கள், அத்தனை நிர்வாகிகள், அத்தனை பேருக்கும்